காட்டுக்குள்ள ராதா என்கிற ஆட்டுக்குட்டி அது அம்மா கூட காட்டுக்குள்ள போச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் புல் தின்னுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை வந்து நின்னுச்சு. ராதா, ராதா நீ ஓடி போயிரு. ராதா பயந்துக்கிட்டு செடிகள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. ஏய் கிளவி ஆடு, உன் மகளை நீ விரட்டி விட்டுட்ட. ஆனா நான் உன்னை விடவே மாட்டேன். சிறுத்தை பாஞ்சு வந்து ராதாவோட அம்மாவை கொன்னுடுச்சு. செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராதா அவ அம்மாவை சிறுத்தை கொல்றத பாத்துட்டு இருந்தா. அவ கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சது. என்னோட அம்மாவை அந்த சிறுத்தை கொன்னுட்டா. இப்ப நான் அனாதை ஆயிட்டேன். ராதா அழுது கொண்டே தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு காட்டுக்குள்ளே சென்றாள். அங்க சிறுத்தை கரியை கவ்வி கொண்டு நதிக்கு பக்கத்தில் சென்றது. முதல்ல நான் ஃப்ரெஷ்ஷான இந்த மட்டனை சாப்பிட்டு என் பசியை தீர்த்துக்குவேன். அப்புறம் ஜில்லுன்னு தண்ணியை குடிச்சு என் தாகத்தை தீர்த்துக்குவேன். கொஞ்ச நேரத்திலேயே சிறுத்தை கறியை சாப்பிட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நதியில ஓடுற தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அங்க கருப்பு கலர்ல ரொம்ப பெரிய புகை மூட்டை வந்துச்சு. நீ யாரு? நான் உன்னோட உயிரெடுக்க வந்துட்ட சிறுத்தை. ஆனா நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இப்ப நீ அந்த ஆட்டோட உயிரெடுத்து சாப்பிட்டியே, அந்த ஆட்டு உனக்கு என்ன துரோகம் செஞ்சது? அந்த ஆடு எனக்கு உரியதா இருந்துச்சு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை உயிரோட விட மாட்டா. கண்ணை சிமிட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ராட்சசன் சிறுத்தைய சாப்பிட்டுடுச்சு. ஆட்டு சாப்பிட்டு எந்த சிறுத்தை இங்க தண்ணி குடிக்க வருமோ அது தண்ணி குடிக்கிற அப்புறம்தான் நான் தாந்திரிக்கோட மாய நுண்டி வெளியே விட முடியும். அப்போதான் சொன்னா மாந்திரிகன் என்னோட கிட்ட, பாருங்க இங்க பாருங்க நான் வெளியே வந்துட்டா. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி காட்டில் இருக்கிற ஒரு சாமியார் ராட்சசனோட அப்பாவை கொன்னு இவனை அனாதையாக்கி இந்த ஆத்துக்குள்ளைய அடைச்சி வச்சிட்டாரு. ஆனா இப்ப இவன் விடுதலை ஆயிட்டான். இப்ப இவன் எந்தெந்த விலங்குகளை வேட்டையாட போறான்னு தெரியல. இந்த காட்டு மிருகங்களாரா, உங்களால தான் நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். உங்களால தான் நான் பழைய வருஷமா இது நதிக்குள்ள ஒரு கைதிலா வாழ்ந்துட்டேன். அதுக்காக தான் நான் உங்களை யாருன்னு விட போறதில்ல. எல்லாரும் உயிரும் நான் கண்டிப்பா எடக்க போறா. உங்களை எல்லாரும் நான் சாப்பிட்டு போறேன். அங்க இப்ப ராதா குட்டி ஆடு அனாதை ஆயிடுச்சு. அவ தனியா காட்டுக்குள்ள வழி தெரியாம போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு யானை வந்துச்சு. யானைன்னா நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி, எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. தயவு செஞ்சு நீங்களாச்சு என்ன பாதுகாக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டி, எனக்கு உன் பிரச்சனை புரியுது. எனக்கு சக்தி இருக்கு, ஆனா என்னால இப்ப அதை பயன்படுத்த முடியாது. அதனால உன்னை நான் காப்பாத்த முடியாது. என்ன நீ மன்னிச்சிடு. ராதா சோகமா அங்க இருந்து போறா. வழியில அவ வந்து ஒரு மான் பாக்குறா. மானத்தை ஒரு சிறுத்தை என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை கொன்னு என்ன அனாதையா அலைய விட்டுருச்சீங்க. நீங்களாச்சு எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுப்பீங்களா? எனக்கு புரியுதுமா, ஆனா என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்க இன்னொரு பொண்ணுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா அத்தை? இங்க பாருமா, காட்டுல வாழ்றது ரொம்ப கஷ்டம். இங்க யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை தான் பாப்பாங்க. என்ன மன்னிச்சிருமா. ராதா சோகத்தோட திரும்ப நடந்து போனா. ஆனா அவ நம்பிக்கைய கைவிடல. நான் உதவி கேட்டு ராஜா கிட்ட தான் இப்ப போகணும். அவ நம்பிக்கையோட உதவி கேட்க சிங்கத்துக்கிட்ட போறா. மகாராஜா, நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி. என்னோட அம்மாவை ஒரு சிறுத்தை கொன்னுடுச்சு. உன்னுடைய பிறப்பு சாகரத்துக்காக உருவாக்கப்பட்டது. எங்களுடைய பிறப்பு அடிச்சு பழி வாங்குறது தான். நீ யாருக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கேன்னா அது என்னுடைய பேரன். சிறுத்தை உங்களோட ஒண்ணு விட்ட தம்பியா? வெறும் சிறுத்தை மட்டும் இல்ல, புலி, சிறுத்தை, அப்புறம் சிங்கம் எல்லாரும் ஒண்ணு விட்ட தம்பிங்க தான். உனக்கு இது தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா நான் இங்க யாரையும் பத்தி குறை சொல்ல வரல. உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியா இருந்துகிட்டு
நீ எப்படி யோசிக்கிற ஒரு சிங்கத்து கூட இருக்கலாம்னு? என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க மகாராஜா. நான் இங்கிருந்து பொழைச்சு போக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அதனால நீ என்ன செய்யறேன்னா இங்கிருந்து ஓடி போயிடு, தெரியுதா? ராதா திரும்பவும் இங்க இருந்து சோகமா போறா. எப்படியோ அவ இப்படின்னு அவளோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்ச காலங்கள் கடந்து போச்சு. அங்க ஆத்துல இருந்து விடுதலையான ராட்சசன் அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். காட்டுல இருந்த முனிவர் ராட்சசனோட அப்பாவை கொன்னுட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த ராட்சசன் எந்த விலங்குமே அவங்க அம்மா அப்பா கூட பார்த்தாலும் உடனே அதே நேரத்துல அவங்க அப்பா அம்மாவை கொன்னு அந்த விலங்கை அனாதையாக்கிடுறான். இந்த காட்டுக்குள்ள மிருகத்துல அப்பா அம்மாவங்கள உயிர் நான் எடுக்க போறேன். நீங்க எல்லாரும் அனாதை ஐயே ஆகணும். காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளுமே பயந்து போயிருந்தது. ஒரு நாள் எல்லாரும் சிங்கத்தை கூப்பிட்டு பேசினாங்க. அது யாரு? அப்பா அம்மாவை அழிச்சிட்டு குழந்தைய அனாதையாக்குறவங்க. மகாராஜா, இந்த வேலையெல்லாம் அந்த ராட்சசன் தான். பல வருஷம் முன்னாடி நம்ம மாந்திரிகன் அவனை கைது செஞ்சு நதிக்குள்ள வச்சிட்டா. ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமா மகாராஜா, அவனை நினைக்கிறா நம்ம எல்லாம் அவனை அனாதை செஞ்சிட்டவனி. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல அப்பா அம்மா உயிர் எடுக்கிறா. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம எல்லாரும் மிருகங்கள், ஆனா அவன் ராட்சசன். அவனை நாம போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப நமக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்ட மகாராஜா. சொல்லு. ஏன் நம்ம அந்த மந்திரவாதியோட உதவி வாங்க கூடாது? அந்த மந்திரவாதி அடிச்சு வச்சான்ல. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி. அதே நேரம் எல்லா விலங்குகளும் அந்த சாமியார் கிட்ட போறாங்க. சாமிஜிக்கு வணக்கம். என்னாச்சு? அந்த ராட்சசன் கைது நின்று வெளியே வந்துட்டானா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சுவாமி, அந்த ராட்சசன் வந்துட்டாங்கிறது. காணி நான் இப்போ உங்களுக்கு எந்த சகாயம் செய்ய போறது இல்ல. சுவாமிஜி, நீங்க எங்களுக்கு உதவலைன்னா அவன் எங்க எல்லாரையும் கொன்னுடுவான். நீ கூட இப்படிதான் நினைக்கிறதானா? பலவந்துள்ள எல்லா உயிர் எடுக்கிறக்கு, பலமில்லவங்க எல்லாம் சாவருக்கு தான் புரிந்துறார. நீ காட்டுக்குள்ள இதுதான் நியமமா? நீ அந்த நியமம் எல்லாருக்கும் ஒண்ணுதானா? இப்போ அந்த ராட்சசன் பலவான். இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல உயிர் எடுக்க அதிகாரம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. என்னுடைய யோசனை தவறா இருந்துச்சு சுவாமிஜி, என்ன மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு நீங்க உதவுங்க. நான் உன்னாடிக்கு உதவி செய்வேன், காணி என்னால உன்னுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது ஏன் சுவாமிஜி? ஒரு மாதிரி எவனும் வெளியே வருமோ அவங்க எல்லாம் திருப்பி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கலாம் சாமி. அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு ஆட்டுன்னு தேடணும். ஒரு அனாதை ஆட்டு தேவை. எந்த ஆட்டு கண்ணு முன்னாடி அந்த அம்மாவோட உயிர் போறதோ அந்த ஆட்டு தான் தேவை. அப்படி ஒரு ஆடை நான் பார்த்தேன் சுவாமிஜி. அந்த ஆட்டு சந்தோஷமா நதிக்குள்ள போயிட்டு அவன் உயிர் கொடுத்தா அப்போதான் அந்த ராட்சசோட உயிரோடு இருக்க மாட்டான். அதுதான் சரியான வழி. ஆனா அந்த ஆடு தன்னுடைய சுய விருப்பத்துல தான் உயிரை விட விரும்புமா? ஆனா ஒரு விஷயம், அந்த அனாதை ஆட்டோட விசுவாசம், உங்களை மேல இருக்கிற அன்பு பாசத்தோட இது பண்ண முடியும். அப்பதான் அந்த ராட்சசோட உயிர் போகும். இந்த வழியில தான் ராட்சசோட உயிர் எடுக்க முடியும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி ஒத்துக்கலனா? அந்த அனாதை ஆட்டோட நீங்க எல்லாம் புரிஞ்ச வைக்கணும். அப்படி பண்ணலாம்னா அந்த ராட்சசோட உயிர் எடுக்க முடியாது. இதை கேட்டு சிங்கமும் மற்ற விலங்குகளும் அந்த அனாதை ஆட்டுக்குட்டியை தேடி போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அங்க ராதாவை பார்த்தாங்க. எல்லாரும் அவகிட்ட போறாங்க. மகாராஜா, நீங்க இங்கயா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஆட்டுக்குட்டி, எதுவுமே சரியில்லை. எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உதவி பண்ணலாம் தங்கச்சி. ராணி அம்மா, நானும் தான் எனக்கு உதவி கேட்டு ராஜா கிட்டையும் மற்ற விலங்குகள்கிட்டையும் போனேன். ஆனா யாருமே எனக்கு உதவிக்கு வரல. நான் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேன். எல்லா விலங்குகளும் அனாதையான விலங்குகளை நல்லா பாத்துக்கணும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி வேண்டான்னு சொல்லிடுறா. அதனால எல்லா விலங்குகளும் சோகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க திடீர்னு சாமியார் வந்துட்டாரு. சுவாமி, நீங்களா?
ஆமா ஆட்டு, நான் தான் எல்லாரும் உங்ககிட்ட அமுச்சு விட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? இந்த உலகத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சகாயம் பண்ணலான்னா இந்த உலகத்துக்குள்ள யாருமே இருக்க முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி. இந்த கேவலமான விலங்குகள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க மட்டும் உதவி பண்ணலனா இன்னைக்கு ஒருவேளை நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆமா ஆட்டு, நீ கண்டிப்பா இவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இல்லன்னா இந்த ஆட்டுக்குள்ள யாரையே இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு ஆட்டுக்குட்டி. உன்னை இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்ப இந்த ராஜேஷன் காட்டுல உள்ள எல்லாரையும் அனாதையாக்கிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அனாதை ஆகிறது எவ்வளவு வருத்தமான விஷயம்னு. மகளே, இப்ப நீ மட்டும் தான் இங்க இருக்கிற காட்டு விலங்குகளை அனாதையாக்காதிருந்து காப்பாத்த முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் அனாதையானா எவ்வளவு கஷ்டம்னு. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்றேன். அப்புறம் ராதா எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆத்து பக்கம் போறா. அவ அப்படியே நதியில குதிக்க போகும்போது அப்ப அங்க திடீர்னு அந்த ராட்சசன் வந்துடுறான். ஆட்டு, நீதானா? நீ அந்த ஆட்டுதானா? இவங்களெல்லாம் செஞ்சுட்டு உங்க அம்மாவோட உயிர் எடுத்துட்டாரு. ஆமா, நான் அதே ஆட்டுக்குட்டி தான். உங்க அம்மாவோட உயிர் உன் கண்ணு முன்னாடி இவங்களெல்லாம் எடுத்தாச்சு தானா? ஆனா நீ இவங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டியா? இந்த பூமியில எல்லாரும் உதவி செய்யறத மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிரும். ஆனா நீயே இவங்களுக்காக உயிர் கொடுக்குற பைத்தியக்காரி. ஏன்னா அனாதை ஆவறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே ஒரு சிறுத்தை எங்க அம்மாவை கொன்னுடுச்சு. அப்புறம் என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இது உனக்கு புரியாது. நீ அவங்க அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொல்றது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு அது தெரியாது. அந்த வலி எனக்கு நல்லாவே தெரியும். ராதா சொன்னதை கேட்டு ராட்சசன் மனசு இறங்கிட்டான். அப்புறம் அவனோட கண்கள்ல கண்ணீரும் வர ஆரம்பிச்சிட்டு. அனாதா ஆட்டு, உன்னாலதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீ உன்னோட உயிர் கொடுக்குற அவசியமே இல்ல. நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன், இதுக்கு மேல நான் எந்த ஆட்டோட உயிர் எடுக்க மாட்டேன். யார நீ அனாதை செய்ய மாட்டான். நிஜமாவா? ஆமா, உங்களை மேல கோபமால தான் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டா. இதுக்கு மேல நான் யாருக்கிட்ட எந்த துரோகம் செய்ய மாட்டா. ரொம்ப நன்றி ராட்சசன். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ராட்சசன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சிங்கராஜா அங்க இருந்த எல்லா விலங்குகள்கிட்டயும் என்ன சொன்னுச்சுன்னா, காட்டுவாசிகளே, நான் இன்னைக்கு காட்டோட ரூல்ஸ மாத்துறேன். இன்னையிலிருந்து காட்டுல உள்ள வீரமானவங்க எந்த ஒரு காட்டுவாசியையும் துன்புறுத்தவோ அடிச்சியோ சாப்பிடக்கூடாது. யாரையும் அனாதையாக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களுக்கு நாம உதவியா இருக்கணும். சிங்கம் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்க இருந்த விலங்குங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இப்ப காடு ரொம்ப அமைதியாவும் அழகாவும் காணப்படுது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. மதன் அவனுடைய குழந்தைங்களை விட சமேலி போலாவை தான் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் கர்ப்பமா இருக்கிற சமேலிக்கு சாப்பிட புல்லு போடும்போது இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். சமேலி, நீங்க 2 பேரும் என் வாழ்க்கையில எப்போ வந்தீங்களோ அப்பல இருந்து நான் ஏழையாவே இல்லை. நீங்க 2 பேரும் எனக்கு எவ்வளோ லக்கி. ஆமாங்க, இன்னும் 2 குழந்தைய கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நாம சந்தோஷமா இருக்கலாம். பேச்சுல மறந்துட்டேன். இன்னைக்கு வயலுக்கு போறத நீங்க மறந்துட்டீங்க போல. ஆஹா, போற. ஆனா நீங்க இவங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துக்கோ. அப்படி சொல்லி மதன் வயலுக்கு போனா வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்பாவுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான், இத வித்து எல்லா கடனையும் நான் வித்துருவேன். சாயந்தரம் மதன் வீட்டுக்கு வந்து சாந்தி கிட்ட சொன்னா, சாந்தி, இந்த வாட்டி நல்லா விளைச்சல் வந்திருக்கு. அட பாரு, கொஞ்ச நாட்கள்ல நமக்கு கடனை இருக்காது. ரொம்ப நாள் மதனோட சந்தோஷம் இப்படியே நிலைக்கல. அடுத்த நாள் காலையில மதன் வயலுக்கு போய் பார்க்கும்போது வயல்ல விளைஞ்சிருந்த விளைச்சல்களை மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து நாசமாக்கிடுச்சுங்க. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. என் விளைச்சலை இப்படி யாரு நாசமாக்குனது? மதன் விவசாயத்துக்காக ஏற்கனவே நிறைய பணம் கடன் வாங்கியிருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் மதன் சாந்தி 2 பேரும் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கும் போது கடன் கொடுத்தவன் கடன் வாங்குறதுக்காக வந்திருந்தான். பாரு, எனக்கு இப்பவே என் காசு வேணும். இல்லனா இங்க நடக்கிறத வேற பாத்துக்கோ. ஐயா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க.
உங்க பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். கிடைச்சிருண்ணா என்ன கிடைச்சிரும்? இன்னைக்கு பற்றி நான் பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கு காசு வேணும். தலைவரே, யாரோ என் வெளிச்சல நாசமாக்கிட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்க கடனை அடைச்சிருப்பேன். தலைவரே, முதலாளிக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆடு அப்படி பேசினதை பார்த்து அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அடேங்கப்பா, இந்த ஆடு பேசுது. ஒன்று பண்ணு, இந்த கடைக்குட்டையை எனக்கு கொடுத்துரு. இல்ல, இந்த ஆடு எனக்கு மகன் மாதிரி. என்னால இதை கொடுக்க முடியாது. அப்போ என் காசை கொடு. கடன் கொடுத்தவன் என்ன வேணும்னாலும் பண்ற நிலைமையில இருந்தான். அதனால சாந்தி மதன் கிட்ட சொன்னாங்க, இங்க பாருங்க, ஆட அவருக்கு கொடுத்துருங்க. நம்ம கிட்ட அதை விட்ட வேற வழியும் கிடையாது. மதன் வேற வழி இல்லாம ஆட்டை கொடுக்கறதுக்கு தயாரானா. சரிங்க தலைவரே, ஆனா நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இதை நீங்க விற்க கூடாது. நான் உங்க காசை கொடுத்துட்டு இதை திருப்பி வாங்கிக்கிறேன். சரி. அப்படி அவன் ஆட கூட்டிக்கிட்டு போகும்போது சமேலி தடுக்கிறதுக்காக சொல்லுச்சு, போலா, நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத. சமேலி, முதல்ல நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நாம உதவி பண்ணி ஆகணும். அதனால தான் இப்படி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயா, போலாவை நல்லா பாத்துக்கோங்க, அவனை வித்துடாதீங்க. அப்படி 2 பேரும் கண்ணுல கண்ணீரோட விடை பெற்றாங்க. அவன் போலாவ அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டான். இப்படியே பல நாட்களும் ஓடி போச்சு. ஒரு நாள் அவன் அவனுடைய மனசுக்குள்ள, ரொம்ப நாள் ஆச்சு, மதன் ஆடை வாங்கிட்டு போக வரவே இல்லை. இனி நாம காத்திருக்கவே கூடாது. இன்னைக்கு அந்த ஆடை நான் வித்து போடுறேன். அப்படி அவன் அந்த ஆடை கறி வெட்டுறவனுக்கு வித்துட்டான். இந்த விஷயம் சமேலிக்கு தெரிஞ்ச உடனேயே பாவம் சமேலி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த ஆளு என்னுடைய போலாவை கறி கடைக்காரனுக்கு வித்துட்டாரு. அந்த கறி கடைக்காரன் என் போலாவை கொண்டு போட்டுடுவானே. போலாவை இழந்ததுனால சமேலி 2 நாள் வரைக்கும் சாப்பிடவே இல்ல. சமேலி போலாவை நினைச்சு சாப்பிடவே இல்ல. நம்ம வீட்டிலையும் நமக்கு சாப்பிடவும் எதுவுமே இல்லங்க. நாம என்ன பண்றது? கொஞ்ச நாட்களுக்கு பொறுத்துக்கோ, கண்டிப்பா நம்ம பிரச்சனை சரி ஆயிடும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பொருள் வாங்கிட்டு வர வேற வழி இல்லைன்னா நாளைக்கு பட்னியாதான் இருக்கணும். சாந்தி சொன்னதை கேட்டு மதனும் கவலைப்பட்டான். நான் ஒன்னு சொல்லவா? சமேலியையும் வித்துடுங்க. வரப்பணத்துல கொஞ்ச நாளாவது நாம சாப்பிடலால. அதை கேட்டு சமேலி ரொம்பவும் பயந்து போயிட்டா. நீ சரியாதான் சொல்ற. நமக்கே சாப்பிட வழி இல்ல, அவளுக்கு இப்படி சாப்பாடு போடுறது. அதுக்கு பதிலா நாம எவளை வித்துடலாம். நாளைக்கு வித்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு போறேன். சமேலி கர்ப்பமா இருக்கிறதுனால அவ ரொம்பவும் பயந்துட்டான். ராத்திரி நேரம் சமேலி யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நான் கர்ப்பமா இருக்கேன், என் வயித்துல குழந்தை இருக்கு, என் குழந்தை சாகக்கூடாது, நான் என்ன பண்றது? அப்பதான் அங்க ஒரு எலி வந்துச்சு. நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க சமலி? நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். நாளைக்கு காலையில மதன் என்ன வைக்க போறான். நான் செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் கர்ப்பமா இருக்கேன், வயித்துல ஒரு குழந்தை வளருதே. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் நன்மை எங்க உயிரோட தான் இருக்கேன். இப்ப அந்த கயிறை நான் கடிச்சு போடுறேன். அப்படி சொல்லி எலி சமேலியை கட்டி போட்டிருந்த அந்த கயிறை கடிச்சது. சமேலி ரொம்பவும் சுதந்திரமா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்த சமேலிய ஒரு மான் பார்த்துச்சு. அடு அடு, அந்த பக்கமா ஏன் போற? அது காடு இல்லையா? காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் தானே இருக்கும். நன்றி கேட்ட மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. மனுஷங்க கிட்ட அடிபட்டு இவ காட்டுக்கு வந்திருக்கா போலியே. கொஞ்ச நேரம் உள்ள போனதும் சமேலி கொடூர மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தா. அட கடவுளே, என்ன இது? இங்க என்ன இவ்வளவு கொடூரமான மிருகங்கள் இருக்கு? சமேலி ஒரு பாறைக்கு பின்னாடி நின்னு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா. இவங்க தவறுதலா கூட என்ன பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய உயிர் போயிடுமே. கொஞ்ச நேரம் அங்கேயே ஒளிஞ்சிருந்து நேரத்தை பார்த்து சமேலி யாருக்கு தெரியாம அங்கிருந்து வந்துட்டான். ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போனா. இங்க எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே சாப்பிடுறதுக்கு ஏதாவது தேடலாம். சமேலி சாப்பிட ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு சாப்பாடு கிடைக்கல. இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்னால நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சாப்பாடு தேட நான் நடந்து போய் தானே ஆகணும்.
அப்படி சமேலி சாப்பாடு தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் போனா, ஆனா அங்கேயும் ரொம்பவும் கொடூரமான கழுகுகள் இருக்கிறத அவ பார்த்தா. அட கடவுளே, இங்க பருந்து கழுகு எல்லாம் இருக்கு. இவங்க பார்வையில மட்டும் நான் பட்டனா என்ன கொத்தி கொத்தி தின்னுடுவாங்களே. முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடணும். அப்படியே சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பகுதியை விட்டு சமேலி தப்பிச்சு வந்துட்டா. இங்க எல்லாரும் தனித்தனி பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா பகுதியிலயுமே கொடூரமான மிருகங்களும் பறவைகளும் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது, எங்க போறது? பசியால பாவம் சமேலி ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ எந்த ஒரு பகுதிக்கு போனாலும் சரி, அங்க கொடூரமான மிருகங்கள் இருந்துச்சு. அதனால அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு சமேலி ரொம்ப தூரம் போயிட்டா. இங்க எவ்வளவு தூரம் நடந்தாலும் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. என்னால பசியும் தாங்க முடியல. இனியே பசியை தீர்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அப்பதான் சமேலியோட வயித்துக்குள்ள இருந்த அதோட குழந்தை வயித்துக்குள்ள இருந்தே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லுச்சு, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு கொடுமா, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேம்மா. இல்லம்மா, உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். இப்பவே சாப்பாடுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சமேலிக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் குழந்தைக்காக அவ சாப்பாடு தேடி போகணும் அப்படின்னு நினைச்சா. அப்படி சமேலி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அத பார்த்து ஒரு கொக்கு அங்க வந்துச்சு. என்ன ஆச்சு? உங்க உடம்பு சரியில்லை போலயா? ஆமா அண்ணா, நான் கர்ப்பமா இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை செத்து போயிடுமா? ஆமா அண்ணா. இந்த காட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் சமேலி கொக்கு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அதை கேட்டு கொக்கு சொல்லுச்சு, அதோட கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது. அங்கே போய் ஒழிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கொக்கு சாப்பாடு தேட போச்சு. சமேலி ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது உயிருக்கு ரொம்ப ஆபத்து. இந்த கொக்கு சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கொக்கு ஒரு மரத்தோட கிளையை கொண்டு வந்து அத சமேலிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. தங்கச்சி, எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி அண்ணன். நீங்க செஞ்ச உதவியை இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன். இதில் நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது என்னோட கடமை. 2-3 நாளைக்கு எங்கேயோ இருங்க, சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். சரிண்ணே. இன்னொன்று, இங்க இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வரேன், சரியா? அடுத்த நாள் கொக்கு மறுபடியும் ஒரு மரத்தோட கிளைய கொண்டு போச்சு. அத பார்த்து ஒரு சிறுத்தை அதோட மனசுக்குள்ள நினைச்சது, இது இலையில எங்க எடுத்துக்கிட்டு போகுது? பகுல இலைய சாப்பிடாத, என்னமோ இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். சிறுத்தை கொக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா கொக்கு சமேலிக்கு அந்த மரக்கிளைய சாப்பிட கொடுத்துச்சு. எனக்கு சாப்பாடு இந்தா. நன்றிண்ணே. அப்புறம் இன்னொன்று, நதியோட அந்த பக்கம் ஒரு காடு இருக்கு. அங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. நாளைக்கு அங்க போயிருங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க சிறுத்தை வந்துச்சு. என்ன பகுல, நாளைக்கு அந்த காட்டுக்கு இந்த ஆடு போக முடியாது. அட கடவுளே, இந்த சிறுத்தை எங்க இருந்து வந்துச்சு? அந்த பகுலவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் இங்க வந்துட்டேன். பாரசிரத்தை, இவங்க கர்ப்பமா இருக்காங்க, அவங்கள சாப்பிடாதீங்க. சாப்பிடலன்னா என் பசி எப்படி ஆறோ, இந்த ஆடை நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். அது கேட்டு சமேலி ரொம்பவும் பயந்துட்டான். ஆனா கொக்கு சமேலியை காப்பாத்துறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தூரத்துல அது ஒரு ஓநாய் நிக்கிறத பாத்துச்சு. உடனே கொக்கு பறந்து ஓநாய் கிட்ட போச்சு. வாடா, என்ன எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க இறைய தேடி வந்திருக்கேன். யாரோ கிடைச்சிருச்சா? இப்போ கிடைக்கல. நான் உங்களுக்கு ஒரு இறைய காட்டுறேன். அப்படியா? எங்க இருக்கு? வாங்க என் கூட. அப்படி கொக்கு ஓநாயை கூப்பிட்டுக்கிட்டு சமேலி பக்கத்துல வந்துச்சு. ஆனா அங்க ஏற்கனவே சிறுத்தை சமேலியை சாப்பிட காத்துக்கிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, இன்னைக்கு இந்த ஆடை நான் சாப்பிட போறேன். ஏய் ஓனாய், ஓடிங்க இருந்த, இந்த ஆடு என்னோடது. யாருதுன்னு சொல்லி நேரம் தீர்மானிக்கும். அட கடவுளே, இப்ப எங்க ஓநாயும் வந்துருச்சே. சிறுத்தையும் ஓநாயும் அவங்க வேட்டைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உடனே கொக்கு அங்கே இருந்த சிங்கராஜாவை பார்க்க போச்சு. அரசருக்கு வணக்கம். சொல்லு, என்ன ஆச்சு? ராஜா, உங்களுக்காக ஒரு இறை வந்திருக்கு. அத கேட்டதுமே சிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. வாங்க ராஜா, அது இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்.
அப்படி கொக்கு சிங்கத்தை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அங்க ஏற்கனவே சிறுத்தையும் ஓனாயும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இங்க இருந்து போங்க. இந்த ஆடு என்னுடையது. நான் தான் இதை முதல்ல பார்த்தேன். முதல்ல ரெண்டாவதுன்னு ஒண்ணுமே இல்ல. இது என்னோட இறை. நான் தான் இதை சாப்பிடுவேன். இந்த காட்டுல எங்க நின்னுக்கிறோமோ அங்க இருந்து தான் லைன் ஸ்டார்ட் ஆகும். அதனால இத நான் தான் சாப்பிடுவேன். பாருங்க ராஜா, நாம சண்டை போடலாம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த இறைய தூக்கிட்டு போலாம். சிங்கம் யோசிச்சது, இந்த சிறுத்தையையும் ஓனையையும் என்னால சுலபமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு அது பந்தயத்துக்கு சரின்னு சொல்லுச்சு. ஆனா சிறுத்தை ரொம்பவும் புத்திசாலி. அது ஓனாய் கிட்ட சொல்லுச்சு, ஓனாய், நாம 2 பேரும் சேர்ந்து இந்த சிங்கத்தை தோக்கடிக்கலாம். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுறலாம். சொல்லு, என்ன சொல்ற நீ? மொத்தமா கிடைக்காம பாதி கிடைச்சா நல்லா இருக்கும். சரி சரி, சாப்பிட கிடைக்கும்ல. அப்புறம் என்ன, சிறுத்தையும் ஓனாயும் சிங்கத்தை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டை சொந்தமாக்கிக்க 3 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உடனே கொக்கு சமையலி கிட்ட இங்கிருந்து தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுச்சு. 2 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு ஓடினாங்க. தங்கச்சி, சீக்கிரமா ஓட. ஆடு கொக்கு கூட சேர்ந்து வேகமா ஆத்தங்கரைக்கு ஓடிச்சு. தங்கச்சி, இந்த நந்திலிருந்து அந்த பக்கம் சைவ விலங்கெல்லாம் இருக்கு. அங்க யாரும் யாரையும் வேட்டையாட மாட்டாங்க. சீக்கிரமா அங்க போயிடு நீ. சமையலி உடனே அந்த ஆத்த கடந்து காட்டோட இன்னொரு பக்கத்துக்கு போயிட்டா. அந்த பக்கத்துல இருந்து உயிரோட வந்திருக்கிற சமையலிய பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீ இந்த காட்டுல இருந்து உயிரோட எப்படி வந்த? கண்டிப்பா இது மாய மந்திரம் தான். நான் கர்ப்பமா இருக்கேன். நான் இந்த காட்டுல உங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து வாழலாமா? ஓ கண்டிப்பா, நீங்க எங்க கூட இருக்கலாம். இனியில இருந்து நீ என் கூடவே இரு. நான் உன்னையும் உனக்கு பிறக்க போற குழந்தையையும் நல்லாவே பார்த்துப்பேன். வா போலாம். நீங்க எல்லாரும் எனக்காக இவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன். அன்னையில இருந்து சமேலி மானோட வீட்டுல வாழ ஆரம்பிச்சது. அவங்க எல்லாருமே சமேலிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சமேலி 2 குழந்தைங்களுக்கு உயிர் கொடுத்துச்சு. தன்னுடைய குழந்தைங்களோட சேர்ந்து சமேலியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.